இப்போது பசும்பொன்னில் ஒரே காரில் ஓபிஎஸ் செங்கோட்டையன் செல்வது தொடர்பாகவும் அங்கு சசிகலா டிடிவி தினகரனும் இவர்களோடு இணைய உள்ள அந்த சூழ்நிலை தொடர்பாகவும் மூத்த பத்திரிகையாளர் கல்கி பிரியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் நாம் இப்போது கேட்கலாம். கல்கி பிரியன் சார், வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். தென் மாவட்ட அரசியல்ல ஒரு முக்கியமான ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதிமுகவிலும் இது ஒரு முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அதாவது இப்ப செங்கோட்டையனும் ஓபிஎஸ் ஒரே கார்ல கையசைட்டு போறாங்க. ஒண்ணு அங்க இபிஎஸ் அங்கு பசுமன் தேவர் சிலையில மரியாதை செலுத்திட்டு இருக்கிறாரு. இவர்களோட டிடிவி தினகரனும் சசிகலாவும் இணைய போவதாக சொல்றாங்க. அந்த பாரத் ரத்னா அறிவிப்பும் இந்த இணைப்பும் அந்த சமூக மக்களிடையே வாக்குகளை பிரிக்குமா அல்லது அது ஏற்கனவே உள்ளதுபடியே ஏதாவது அந்த வாக்குகள் இருக்குமா? அதிமுகவில் எந்த சலசலப்பையும் ஏற்படுத்துமா, ஏற்படுத்தாதா? இல்ல, அதாவது செங்கோட்டையன் கட்சி பதவிகள் பிடுங்கப்பட்ட நிலையில இருக்காரு. ஒற்றுமைக்கான ஒரு குரல் கொடுத்தாரு. இப்ப கட்சி பதவிகள் பிடுங்கப்பட்ட நிலையில இருக்காரு. ஏற்கனவே ஓபிஎஸ் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில இருக்காரு. நேரம் தனி கட்சி வச்சிருக்காரு. அவங்க ரெண்டு பேரோட இவர் செங்கோட்டையன் ஒற்றுமைக்காக குரல் கொடுத்த ஒரே காரணத்தினால பதவிகள் பிடுங்கப்பட்டார். இப்போ கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவரோட சேர்ந்து செயல்பட்டார்னா அது ஒரு கட்சி விரோத நடவடிக்கையாக பார்க்கப்பட்டு எடப்பாடியினால செங்கோட்டையன் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்பது என்னுடைய கருத்து. ஆனா இதெல்லாம் தேர்தலில் என்ன மாதிரியான பாரதூர விளைவுகளை ஏற்படுத்துன்றத பார்க்கணும் நம்ம. அதாவது ஏற்கனவே 21 தேர்தலில் தினகரன் தனியா இருந்ததுனாலதான் 20 தொகுதிகளில் அதிமுக பாஜக கூட்டணி தோத்துதுன்றது வரலாற்று உண்மை. அது அதுக்கப்புறம் சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தினகரனும் ஓபிஎஸும் அதிமுகவோட இரட்டைகளோட அதிகமான ஓட்டு வாங்கினாங்கன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால தெற்கு பகுதியிலையும் டெல்டாலையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வாக்கை அதிமுக இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓபிஎஸோ அல்லது தினகரனோ அல்லது செங்கோட்டையனோ அவங்க ஒன்றுத்துக்கும் உபயோகப்பட மாட்டாங்க. அவங்க ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ற சொல்ற விஷயம் இருக்குல்ல, அது எந்த விதத்துல சரின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர்கள் தேர்தல் அரசியல்ல தங்களை நிரூபிச்சிருக்காங்க. அதனால அவங்க வரப்போற தேர்தலில் அவங்க என்ன மாதிரியான பாதிப்பை எடப்பாடிக்கு உண்டாக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. சோ இப்போ எடப்பாடிக்கு எதிரான ஒரு அணி திரளல் ஆரம்பிச்சிருக்கு. அது எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி, யாரோட சேருவாங்க, எப்படி எடப்பாடியை முறியடிப்பாங்க, அதிமுக எப்படி தோக்கடிப்பாங்க, இல்ல அவங்க கூட்டணி தனியா அமைப்பாங்களா, யாரு கூட சேருவாங்களா, இதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். சோ இதுவரையே எடப்பாடிக்கு எதிராக தனித்தனியா செயல்பட்டு கொண்டிருந்த ஓபிஎஸோ செங்கோட்டையனோ தினகரனோ ஒன்று இணைந்திருப்பது என்பது எடப்பாடிக்கு எதிரான காய்களை நகர்த்தும் ஒரு காரியமா ஆரம்ப கட்ட வேலையாகத்தான் நான் பார்க்கிறேன். சார், இந்த இப்போ டிடிவி தினகரனும் இந்த ஓபிஎஸ் செங்கோட்டையன் மற்றும் சசிகலா இவங்க 4 பேரும் இணைந்தால் இந்த இபிஎஸ் அந்த பாரத் ரத்னா அறிவிப்பு என்பது என்ன ஆகும்? அந்த பாரத் ரத்னா அறிவிப்பு அந்த சமூக மக்களிடையே ஒரு பெரிய ஒரு ஆதரவை பெற்று அந்த வாக்குகளை பெற்றுவிடும் என்ற நம்பிக்கையோடு அந்த கோரிக்கையை வைத்துவிட்டு அவர் நேரடியாக இங்கு வந்திருக்கார். அது உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சியோட ஐடியாவா இருக்குமா அல்லது இபிஎஸ் தான் இந்த முயற்சியில அவர் ஈடுபடுறாரா? இல்லைங்க, ஏற்கனவே 10.5% வன்னியர்களுக்கு கொடுத்த விஷயத்துல அங்க இருக்க 108 கம்யூனிட்டிகள் முக்குளத்தூர்ல இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. தெற்கு பகுதியில் இருக்கிறவங்க அவங்க ஏற்கனவே இபிஎஸ்க்கு எதிராக தான் இருக்காங்க. அதனால இந்த பாரத ரத்னா விஷயம் அது மட்டும் இல்ல, அவர்களுக்கு என்ன முக்குளத்தூர் கம்யூனிட்டியில என்ன வருத்தம்னா ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்கள் எல்லாம் சசிகலா போன்றவர்கள் எல்லாம் எடப்பாடி பழிவாங்கி இருக்காங்கதான் அவங்களுடைய கோபம். ஆக்சுவலா தங்களுடைய அதிமுக ஒரு காலகட்டத்தில் தங்களுடைய கட்சியாக நினைத்துக் கொண்டிருந்த முக்குளத்தோர்களுக்கு தங்கள் ஆட்கள் இபிஎஸ் நீக்கப்பட்டார்கள் என்பது ஒரு பெரிய அடி, அவங்களுக்கு இடியா இறங்கி ஆக்சுவலா. அதனால அவங்க எடப்பாடிக்கு எதிராக ஒரு அணி அமைச்சிருக்காங்கதான் இங்க எடப்பாடிக்கு எதிரான ஒரு மனநிலையில இருக்காங்கதான். அதனால இவர் பாரத ரத்னா கேட்கறது அந்த கம்யூனிட்டியை ஓட்டு வாங்குறதுக்காக தான் இந்த விஷயத்தை இப்ப கையில் எடுக்க. இவர் பதவியில் இருந்த போது ஏன் பாரத ரத்னா கேட்கல? எடப்பாடி பதவியில் இருந்த போது இன்னும் ஈஸியா வாங்கிருக்கலாமே. பாஜகவோட ரொம்ப க்ளோஸா தானே இருந்தார் அவரு. பதவியில் இருக்கும்போது கேட்டு வாங்கிருக்கலாம். அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கடந்து இன்னைக்கே பாரத ரத்னா கேட்கிறாரு தேவரையாக்கு. தேவரையா பாரத ரத்னாவுக்கு முற்றிலும் தகுதி என்பது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி கேட்கறதுக்கான நியாயம் என்ன? ஆக்சுவலா அதுக்கான காரணம் என்ன? முக்குளத்தோர் ஓட்டு வங்கி உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினைச்சு அதை எதிர்பார்த்து தான் நீங்க கேட்கறீங்க. இதை முக்குளத்தோர் உணர்ந்திருக்கிறார்கள். அவங்க இந்த ஒரு விஷயத்துக்காக எடப்பாடிக்கு அவங்க ஓட்டு போட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆட்கள் பழிவாங்கப்பட்டிருக்காங்க. தினகரனோ ஓபிஎஸோ சசிகலாவோ இவங்க கட்சியிலிருந்து பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள், எடப்பாடியால நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால இவர் சொல்ற இந்த பாரத ரத்னா தான் ஒரு அரசியல் ரீதியான ஒரு விஷயமா தான் மற்றபடி இவருக்கு ஓட்டு வாங்கி கொடுக்குற ஒரு விஷயமா அது மாறுன்னு சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற நிலைமையில எலெக்ஷன் வரும்போது அவர் பாஜக சொல்லி பாரத ரத்னா கூட வாங்கலாம், எது வேணா பண்ணலாம், அது வேற விஷயம். ஆனால் அது இவருக்கு உரிய ஆதரவை பெற்று தருமா என்பது சந்தேகம். ஓகே சார்.
நன்றி சார், பிரியன் சார், உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. இந்த அரசியல் திருப்பம் தொடர்பாக இந்த ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் ஒரே வாகனத்தில் அங்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குடபூஜையை ஒட்டி மதுரையிலிருந்து பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் அங்கு இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி இப்போது செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய அந்த காட்சியை இப்போது பார்க்கிறோம். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி பசும்பொன் தேவர் திருமணர் அந்த நினைவிடத்தில் குருபூஜையில் அவர் இப்பொழுது அங்கு அஞ்சலி செலுத்திவிட்டு பேட்டியளிக்கக்கூடிய அந்த காட்சியை இப்போது நாம் பார்க்கலாம்.